ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் கார் தான். ஸோ பட்ஜெட் கார்னு சொன்னால் சாதாரண ஒரு நார்மலான ஒரு ஹேட்ச்பேக்கோ அந்த மாதிரிப்பட்ட சின்ன கார், அதாவது சின்ன ஒரு ஃபேமிலி காரை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. அதுக்கு மாறாக வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு மாருதி சுசுக்கியில் வந்து ஒரு செடன் காரு. ஓகேங்களா? ஸோ மாருதி சுசுக்கியில் செடனான ஒரு செடன் வேரியண்ட்டில் ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு காரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் வந்து ஒரு ₹1,00,000 ரேஞ்சில் வந்து உங்களுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் வந்திருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இது வந்து உண்மைதானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காரை நீங்கள் வந்து ₹1,00,000 ரேஞ்சில் வந்து நீங்கள் தாராளமாக சொந்தமாக்கிக்கலாம். ஸோ நீங்கள் அதை வந்து உங்களுக்கு வந்து ₹1,00,000 ரேஞ்சில் வந்து இதை தாராளமாக ஃபைனல் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்லாம் இந்த கார் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. ஸோ இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ்லேருந்து கொஞ்சம் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த காரை நீங்கள் வந்து ₹1,00,000 ரேஞ்சில் வந்து நீங்கள் ஃபைனல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார் என்ன, அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ்காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, மாருதி சுசுக்கி SX4 ZXi வேரியண்ட்டு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2009 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து செகண்ட் ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் அந்த கார் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78,000 கிலோமீட்டர்ஸ், அதாவது 78,000 கிலோமீட்டர் வந்து மொத்தமாக ரன் ஆகிருக்குது. இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்து 2 ஏர் பேக்ஸ் வந்துடும். இது போக இந்த காருடைய ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து ஒரு பெட்ரோல் கார். ஓகேங்களா? இது போக இந்த காருடைய அடிஷனல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் வந்து 2 ஏர் பேக்ஸ் வந்துடும், ABS இருக்குது, அலாய் வீல்ஸ் வந்துடும். அது போக இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 1.25 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து பண்ணி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போக இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸலன்ட் கண்டிஷனில் வந்து இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த வித எக்ஸ்பென்ஸுமே இந்த காருக்கு வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த வித எக்ஸ்பென்ஸுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத அவங்க வந்து பர்டிகுலர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது போக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக செடன் காருங்கும்போது உங்களுக்கு வந்து டிக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து தனியாக வந்துடும். ஸோ அப்படின்னா வந்து இன்டீரியரில் ஸ்பேசிங் அதிகமாகவே கிடைக்கும். SX4 வந்து மாருதி சுசுக்கியில் வந்து நல்ல ஒரு வேரியண்ட்டு. ஸோ மாருதி சுசுக்கியில் வந்து நார்மலி வந்து உங்களுக்கு வந்து கார் வந்து அதுவும் வந்து செடன் கார் வந்து பட்ஜெட் ப்ரைஸில் வந்து வர்றது பெரிய விஷயம். ஸோ இந்த கார் வந்து வந்திருக்குது. ஸோ அதனால தான் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த காரோட எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய டயர் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் வந்து நல்ல ஒரு லென்த்தான ஒரு வேரியண்ட் தான் கார் தான் SX4 பொறுத்த மட்டும் நல்ல ஒரு கார். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு தாராளமாக கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணுறதுக்கு சூட்டபுளான ஒரு கார் தான் இந்த கார். ஓகேங்களா? இது போக இந்த காரோட இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த டேஷ்போர்ட் வியூ எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு கம்ஃபர்ட் காருங்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்டீரியர் வந்து நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து ஸ்டீரிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்விட்சஸ் வந்துடும், அதாவது மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல். ஓகேங்களா? அதாவது மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டீரிங் வீல்லே வந்துடும். ஸோ அந்த ஆப்ஷன் இந்த காரில் இருக்குது. இது போக உங்களுக்கு வந்து இந்த காரோடைய இன்டீரியர் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய ஃப்ரண்ட் சைட் வியூ, அதோடைய ரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது போக வந்து காரோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கொட்ட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாருதி சுசுக்கி SX4 ZXi வேரியண்ட்டு 2009 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கொட்ட ப்ரைஸ் வந்து ₹1,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ₹1,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இந்த ப்ரைஸில் நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அவங்க நெகோஷியபிள்ங்க கொடுக்கல, பட் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி பாருங்கள். அவங்க வந்து எவ்வளோ ஃபைனல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 1 lakh வரைக்கும் கூட நீங்கள் வந்து அதை நெகோஷியேட் பண்ணி பார்க்கலாம். மோரலஸ் ஒரு 1 to 1.5 lakhs வந்து தாராளமாக ஃபைனல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக வந்து ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2000. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2009 மாடல், ஓரளவுக்கு ரீசன்ட் மாடல் கிடையாது, ஆனாலும் ரொம்ப வந்து ஒரு ஓல்டான மாடல் கிடையாது. ஆனால் பட் செடன் கார் வந்து இந்த ப்ரைஸ்லேருந்து வர்றது வந்து பெரிய ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இது வந்து நான் வந்து பார்த்ததுனால நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கார் வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் தாராளமாக ஓனர் கான்டாக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா?
ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம சேனலில் ஃப்ரீக்கான வீடியோஸ் போட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு தான் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அது போக ரோஜ் காசு டெலிகிராம் அப்படியே லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற இந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த லிங்கை நான் டேரக்ட் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டே சந்திக்கலாம். பாய்.